நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல நாள் 32 காலை உணவுக்கு தோசை 2 துண்டுன்னு சாப்பிட்டதுமே ஒரு துக்கமான செய்தி நண்பர்களே. அது என்ன செய்தினா, நம்ம கோழி குடும்பத்து ராஜன் மேல ஏரியால நாய் டீம்ல வந்து சுத்து போட்டானுங்க. கஷ்டப்பட்டு காப்பாத்தி காயத்துக்கு மருந்து போட்டு வச்சிருக்கேன். பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. பொழைக்குமானே தெரியல. இந்த மாதிரி கோழி சேவலை யாராவது காயப்படுத்துனாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. இப்படியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே எங்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, மத்தியான உணவுக்கு எனக்கு கோழி வாங்க தான். உண்மையாவே லூசு போல. பிறகு வழக்கம் போல ஆட்டுக்குட்டிக்கு உணவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வழக்கம் போல தலையில நிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பயிற்சி. நாளுக்கு நாள் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. ஆனா என் தோள்பட்டைக்கு முன்னாடி கொஞ்சம் வலிக்குது. பிறகு பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு பசிக்குதுன்னு சமைக்க வந்தா எனக்கு பசிக்கிற நேரம் தான் இவனுக்கும் பசிக்கும் போல இருக்கு. கரெக்டா நான் கறி கழுவுற நேரம் பார்த்து வந்துடுறான். இந்த மாதிரி தான் சத்தமே இல்லாம சமையல முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. பிறகு சாயங்காலமா எந்திரிச்சு பழத்துக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு மொட்டை மாடில இருக்க கொத்தனார் ஜிம்முக்கு வந்தாச்சு. 5 நாள் விடுமுறைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கொத்தனார் ஜிம்முக்கு வரேன். அது மட்டும் இல்லாம மழையிலே கடந்ததுனால எல்லா கருவியும் கரெக்டா இருக்கான்னு ஒரு சோதனை பண்ணிட்டு, அப்புறம் நம்ம 5 நாளா உடற்பயிற்சி பண்ணாதனால நம்ம உடம்புக்கும் இப்போ கொஞ்சமா உடற்பயிற்சியை பண்ணிட்டு கீழே போயிட்டு பால் பழம் அவெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியா இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.